பாருங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி கிடைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித கன்னிமரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததன் நினைவை திருச்சபை நினைவு கூறுகின்றது. இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் குடும்ப நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் கட்டிட பணியாளர்களின் பாதுகாப்பிற்காகவும் டியூப்போ ஜஸ்டின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் யூஜின் ஆரோக்கியராஜ் எர்னஸ்ட் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அந்துவானத் முத்துவேல் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் வயோலா பீட்டர் 60ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனமிருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டும். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் சாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தாழ்ந்தோரை மேம்படுத்தும் இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையாக நீர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்த மரியாள் தம்மை முழுவதும் உமக்கு அர்ப்பணித்ததை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். அந்த அன்னையின் வேண்டுதலால் நாங்களும் அவரை போல தூய ஆவியால் நிரப்ப பெற்று உயிருள்ள ஆலயங்களாக விளங்கிட செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில்
வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தூய கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்ததன் நினைவை திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது.
அன்னை மரியாவை ஆலயத்திலே அவரது பெற்றோர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தத நாள் முதல் அன்னை மரியா அவர்கள் ஆலயத்திலேயே தங்கி ஆலய பணிகளை ஆற்றத் தொடங்கினார். இறைவனுடைய பிரசன்னத்திலே வளர்ந்த இந்த தாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு இந்த வார்த்தையை உள்ளத்திலே அன்னை மரியா கருதரித்து வந்தார் என்பதுதான் உண்மை. இன்றைய நற்செய்தியிலே இயேசு மக்களுக்கு போதித்து கொண்டிருந்த பொழுது அவரை காண வந்த அவருடைய தாய், அவருடைய உடன்பிறப்புகள் இவர்களெல்லாம் வெளியே நின்று கொண்டிருப்பதாக இயேசுவுக்கு செய்தி வருகின்றது. ஆண்டவர் இயேசு கூறுகின்ற வார்த்தையிலே ஆழ்ந்த இறையியல் உண்மை இருப்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள் என்று தமது சீடர்கள் பக்கம் கையை நீட்டி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற இவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரியும் ஆவார் என்று கூறுகின்றார். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது தமது தாய் வெளியே நிற்கின்றார், தமது உறவினர்கள் எல்லாம் வெளியே தமக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று அவர்களை உள்ளே வர சொல்லி இருக்கலாம், அல்லது இவர் வெளியே சென்று அவர்களை பார்த்திருக்கலாம். இரண்டுமே செய்யாமல் இப்படிப்பட்ட ஒரு பதிலை தருவது அவர்களது மரியாதையை குறைப்பதை போல மேலோட்டமான பார்வையிலே தோன்றும். ஆனால் ஆண்டவர் இயேசு ஆழ்ந்த இறையியல் உறவுக்கு தம்மோடு பேசிக்கொண்டிருந்தவர்களையும் இந்த வார்த்தையை கேட்கின்ற நம்மையும் அழைப்பதை நாம் உணர வேண்டும். இறை குடும்பம் என்பது இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து வளர்கின்ற குடும்பம், இறை குடும்பம், இறை சமூகம். இந்த இறை சமூகத்திலே, இந்த இறை குடும்பத்திலே அன்னை மரியா தம்மை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாள் முதலே இணைந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி தமது வாழ்வை அமைத்து கொண்ட இவர்கள் ஆண்டவருடைய அருளால் இறை வார்த்தையை கேட்கின்ற இந்த குடும்பத்திற்கு, இறை சமூகத்திற்கு தாயாக விளங்குகின்றார். நீங்களும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றவர்களாக, இந்த இறை வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக வாழுகின்ற இறை குடும்பத்திலே இணைகின்ற பொழுது நீங்களும் என்னுடைய தாயாகவும் சகோதரராகவும் சகோதரியாகவும் மாற முடியும் என்ற ஆழ்ந்த இறையியல் கருத்தை இயேசு அங்கிருந்த நபர்களுக்கெல்லாம் அவர் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா தம்மை பெற்றெடுத்ததால், இந்த இரத்த உறவினால் மட்டும் அவர் எனக்கு தாய் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்ற இறை குடும்பத்திலே அவர்கள் இணைந்திருப்பதாலும் எனக்கு தாய் என்று இயேசு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த அன்னை மரியாவை போல எனது சீடர்களும் எனது வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து என் உடன்பிறப்புகளாக, சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு அதை உள்ளத்திலே இருத்தி அதன்படி வாழுகின்ற பொழுதே இந்த இறை குடும்பத்திலே, இறை சமூகத்திலே உறுப்பினர்களாக நீங்களும் இணைய முடியும் என்ற ஒரு அழைப்பையும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தருகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா தம்மையே முழுமையாக ஆண்டவர் இயேசுவுக்காக, அவருடைய மீட்பு பணிக்காக, இந்த உலகிற்காக தம்மையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தமது வாழ்விலை கடைபிடிப்பதன் வழியாக ஒவ்வொரு நாளும் தம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் அன்னை மரியா. இதோ அன்னை மரியா காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை நினைவு கூறுகின்ற நாமும் கூட ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக, அவருடைய இறையரசுக்காக நம்மையே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர
சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது நலன்களுக்காகவும் திருப்பலியை சொல்வாராக. மாண்புமிக்க இறைவான், தூய கன்னிமரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஏத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் ஏழிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்த 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 மூவுலகில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவனே, வருமனதும்
இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகியோர் நினைவு கூர்ந்துள்ளும். தந்தையே இறைவா, இதோ அன்னையினுடைய திருத்தலத்திலே இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இரக்கத்துடன் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து வெளியூர் மாதாவை நோக்கி ஜெபிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் கனிவுடன் நீர் செவிசாய்த்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் உத்திரேசலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் சமரியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செமரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தகுதியற்றவன் எனதான் கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாகும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆத்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். அனைவரும் முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை நம்முடைய ஒவ்வொருவரின் மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்று இந்த வழியாக நமக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் அன்னையை நோக்கி கூவி அழைக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று உருக்கமுடன் செபிப்போம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்போ கண்ணிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமுள்ள கண்ணகியே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கண்ணகியே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். உதவிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரவையும் குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாம்பிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக
சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராகினியான கண்ணகியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாத்தை ஆண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவாகிய நாங்கள் தயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாக கேட்டு தந்தருளும். ஆமே. ஜென்ம பாவம் இல்லாமல் உத்வைத்த சிஸ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமே. நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. உட்புறம் நடைபெற வேண்டிய பல வேலைகள் மற்றும் கதவு ஜன்னல்களுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. நன்கொடையாளர்கள் உங்களது தாராள உள்ளத்திற்காகவும் உங்களது வல்லமைமிக்க ஜெப உதவிக்காகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்கொடை அளிக்க விரும்புகின்றவர்கள் வருமான வரி விலக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் 80G தேவைப்படுகின்றவர்கள் என்னை அணுகினால் உங்களுக்கு அதற்கான ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற மாதத்திலே கூட 2 பேருக்கு இந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் 80G வாங்கி கொடுக்கப்பட்டது. அதை வைத்து நீங்கள் வருமான வரி விலக்கு நீங்கள் அரசாங்கத்திடம் நீங்கள் கோரலாம். அதற்கான ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புத்திரீசனத்திலே வேதனைப்படுகிற ஆன்மாக்கள் யார் என நினையாத ஆன்மாக்களுக்கு இறைவன் இட்டேலை பாட்டிய தந்தர்களை ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினார் இருளிலுமோ, உன் துணையில் வாழ்ந்தையில் துயரெழுமோ. ஒளி கொண்டு தேடினார் இருளிலுமோ, உன் துணையில் வாழ்ந்தையில் துயரெழுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தடை கோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தடை கோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உயிர் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. இத்திளைப்பாற்றவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.